अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சன்ல ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். அதுக்காக ஹெல்த்தியாவும் இருக்கணும், நல்ல டேஸ்டாவும் இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு கேரட் வச்சு ஜூஸ் போடலான்னு மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்து வச்சிருக்கேன். 2 இன்ச் அகலத்துல இஞ்ச தோல் நீக்கி எடுத்திருக்கேன். லெமன் சேர்த்துக்கலான்னு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இன்னைக்கு சீனி சேர்க்காம தேன் தான் சேர்க்க போறேன். ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்தா போதும். நான் 1.5 டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கேரட்டை பொடியா கட் பண்ணிட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எடுத்த 2 கேரட்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதுல இதை சேர்த்துடுறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். கேரட்டை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச இஞ்சையும் இது கூட சேர்த்துடுறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மீதமுள்ள தண்ணியும் இதோட சேர்த்து இன்னொரு முறை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து திரும்பவும் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பெரிய அலசல் வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோம்னா ஜூஸ் அம்பிட்டு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடலாம். ஜூஸை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம எடுத்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதை ஜூஸில் புழிஞ்சிடலாம். புழிஞ்சிடுறேன். நான் இன்னைக்கு ஒரு பழத்தையும் புழிஞ்சிடுறேன். 1 டம்ளர்ண்டா பாதி பழம் புழிஞ்சா போதும். நான் இன்னைக்கு 2 டம்ளர் பண்ணுறதுனால ஒரு பழத்தையும் புழிஞ்சிட்டேன். இனிப்பு சுவைக்காக தேன் சேர்த்துக்கிறேன். சீனி கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 2 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கப்பில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரட் ஜூஸ் அதில் சேர்த்துடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஹெல்த்தியான டேஸ்டான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கேரட் ஜூஸ் நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் லெமனும் இஞ்சும் சேர்த்து சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.